கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த அதிகாலை வேளையிலே கூட மே மாதம் 27ஆம் தேதியின் இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் ஒரு புதிய நாளை இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்களுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முதலாவது அவருக்கு துதியும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுப்பமாக இந்த பொல்லாத கடைசி காலங்களிலே கர்த்தர் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு வினாடியும் நம்மை அவர் உள்ளங்கையால் ஏந்தி தாங்கி பலப்படுத்தி இந்த உலகத்தின் உபத்திரவங்களிலே, இந்த உலகத்தின் பாடுகளிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வருகிறதற்காய் அவருக்கு கொடான கொடி நன்றியும் துதியும் செலுத்துவோமாக. விசேஷமாக இந்த புதிய நாளின் காலை வேளையிலே கூட கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்நாளிற்கான வாக்குத்தத்த வசனம், அது புலம்பல் 3ஆம் அதிகாரம் 62வது வசனம். இப்படியாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை: எனக்கு விரோதமாய் எழும்பினவர்களின் வாய்மொழிகளையும் அவர்கள் நாள் முழுவதும் எனக்கு விரோதமாய் யோசிக்கும் யோசனைகளையும் கேட்டீர். அவர்கள் உட்கார்ந்திருப்பதையும் அவர்கள் எழுந்திருப்பதையும் நோக்கி பாரும். நான் அவளுடைய பாடலாய் இருக்கிறேன். ஆமென். ஆம் பிள்ளைகளே, இந்த உலகத்தின் உபத்திரவத்தில் நம்மோடு கூட நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிற தேவனுக்கு எப்படி நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை அவர் கொடுத்திருக்கிற வசனத்தின் வழியாய் ஜெபம் நம் ஒவ்வொருவரையும் இணைக்கிற ஒரு விண்ணப்பமாய் இருக்கிறது. ஜெபம் என்பது இந்த கடைசி காலத்தில் தேவனோடு கூட இணைக்க வேண்டும். ஜெபம் உங்களை சுற்றியுள்ள சத்ருவின் கட்டுக்களை உடைக்க உதவியாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பிசாசு உங்களை கண்டு நடுநடுங்க வேண்டும். நீங்கள் ஒருபோதும் ஜெபிக்க மறவாதிருங்கள். கர்த்தர் தாமே இந்த நாளிலே நீங்கள் கையிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுடைய எல்லா விதமான குறைவுகளை நீக்கி நிறைவாய் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் அவருடைய பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருட கூட தங்கி தாபரித்து வழி நடத்துவதாக. ஆமென். Stay God bless you all.